வெல்கம் டு ஸ்டோரி டைம் சர்ப்ரைஸ் சேனல். ஒரு அடர்ந்த காட்டுல குட்டி முயல் ஒன்று வாழ்ந்துச்சு. அதுக்கு வானத்துல இருக்க நட்சத்திரங்களை தொடணும்னு ஆசை. தினமும் ராத்திரி அது வீட்டுக்கு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கும். அடடா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த நட்சத்திரங்கள், நான் எப்படியாவது உன்னை தொட்டுடணும். ஒரு நாள் அது ஒரு வயசான ஆந்தைய பார்த்துச்சு. குட்டி முயல் தைரியமா ஆந்தைக்கிட்ட போய், ஆந்த பெரியவரே, எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், நான் நட்சத்திரங்களை எப்படி தொடறது? ஆந்த புன்னகைச்சிட்டு, குட்டி முயலே, நட்சத்திரங்களை தொடறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீ ரொம்ப உயரமா குதிக்கணும், இல்லைன்னா ரொம்ப பெரிய மரத்துல மேல ஏறணும் அப்படின்னு சொல்லுச்சு. முயல் யோசிச்சுது, நான் ஒரு குட்டி முயல், என்னால எப்படி பெரிய மரத்து மேல ஏற முடியும்? ஆனா அது தன்னோட கனவை கைவிடல. அடுத்த நாள்ல இருந்து குட்டி முயல் குதிக்கிறதுக்கு பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுது. முதல்ல அது சின்ன சின்ன குதிச்சுது. தினமும் பல மணி நேரம் பயிற்சி செஞ்சுது. ஆனா காட்டுல இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் அதை பார்த்து சிரிச்சாங்க. இந்த குட்டி முயல் பைத்தியக்காரன் ஆயிடுச்சு, எப்படி நட்சத்திரங்களை தொட முடியும் என சொல்லி கொண்டிருந்தன. ஒரு நாள் ராத்திரி முழு நிலவு பிரகாசமா மின்னுச்சு. குட்டி முயல் வழக்கம் போல வானத்தை பார்த்து ஒரு பெரிய பனைமரத்தை பார்த்துச்சு. இந்த மரம் ரொம்ப உயரமா இருக்கு, இதுல ஏறினா நட்சத்திரத்தை தொட முடியுமா? மெதுவா கஷ்டப்பட்டு குட்டி முயல் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சுது. கடைசியா அது மரத்தோட உச்சிக்கு வந்துடுச்சு. அதே போது குதிச்சு தன்னோட கைய நீட்டுச்சு. ஆச்சரியமா அதோட விரல் நுனி ஒரு மினுமினுக்கிற நட்சத்திரத்தை தொட்டுச்சு. குட்டி முயல் சந்தோஷமா கீழே இறங்கி வந்துச்சு. அதோட கனவு நிறைவேறிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அது நல்லா தூங்குச்சு. எவ்வளோ பெரிய கனவா இருந்தாலும் விடாமுயற்சி இருந்தா அது சுலபமாக்கும். மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்க உங்க கனவை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்யணும். Thank you for watching.